எதிர்பார்க்கிறேன் சகோதரி. அடுத்த கேள்வி எனது இடதுபுறத்திலிருந்து கேளுங்கள் சகோதரரே. எனது பெயர் பிரேம் அத்வானி, டெல்லியிலிருந்து வருகிறேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற மூத்த குடிமகன், முஸ்லிம் அல்லாதவன். எனது கேள்வி என்னவென்றால், இஸ்லாம் ஒளிமிக்க முற்காலத்தை கொண்டது. தொடர்ந்து மேலும் அதிக சிறப்புடன் அது இந்த காலத்திலும் இருக்க வேண்டும். அவர்களின் மதரசாக்கள், மசூதிகளில், அடிமட்ட செயல்பாடுகளில் அவர்கள் அதிக ஒளிவுமறைவற்ற தன்மையை தர வேண்டும் என நான் விரும்புகிறேன். மக்கள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள். உண்மை ஒளிவு மறைவென்று வெளிப்பட வேண்டும். அதனால் மதராசாக்களிலும் மசூதிகளிலும் என்ன நடக்கின்றது என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினால் அது நன்றாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. தேங்க்யூ. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் கூறும் முன், இதற்கு முன் சகோதரி கேட்ட ஆரம்ப கேள்விக்கு சில விளக்கங்களை தந்திட விரும்புகிறேன். 3 கேள்விகள். கடைசியாக எனது மகள் பாடிய ஒரு பாடலை அது ஞாபகமூட்டியது. முகமது நபி அவர்களை பற்றி என்னிடம் பேசாதே என்பதே அதன் தலைப்பு. அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மேலும் ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், தயவு செய்து அந்த பாடலின் வரிகளில் கவனத்தை செலுத்துங்கள் என்றார். அந்த சொற்களை கவனமாக நீங்கள் கேட்டிருந்தால் அது இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை சம்பவமாகும். ஒரு நாள் இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மூதாட்டியை கண்டார்கள். அவர்கள் வழிநெடுக இறைத்தூதரை திட்டிக் கொண்டே வருகிறார்கள். ஓ முகமது நபி அவர்கள் மோசமானவர், அவரை பற்றி என்னிடம் பேசாதீர்கள். அந்த மூதாட்டிக்கு தான் திட்டுகிற மனிதர் இவர்தான் இறைத்தூதர் என்பது தெரியாது. போய்கொண்டிருக்கும் போது திட்டிக் கொண்டே வருகிறார். முகமது என்பவர் மோசமானவர், அவருக்கு செவி கொடுக்காதீர்கள், அவர் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறார், இறைவன் ஒருவனே என்றெல்லாம் பேசுகிறார். இதைத்தான் என் மகள் தன்னுடைய பாடல் மூலம் சொன்னார். ஆனால் அந்த மூதாட்டி, நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்றார். நான் உம்மை எச்சரிக்கிறேன், நீர் அவருடைய உபதேசத்திற்கு காது கொடுக்காதீர்கள். அவர் ஒரு திருடர், நவுத்பில்லா. அவர் ஒரு மோசமான மனிதன், நவுத்பில்லா. இப்படியும் அப்படியுமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் நல்லவர், நீங்கள் இரக்கமுள்ளவர், பாசமானவர், உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு, என்ன சொன்னீர்கள்? நான் கேட்டது சரிதானா? தங்கள் பெயர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா? பிறகு அவர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பெண் பிரயாணி இவர்தான் முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று தெரிந்து கொண்ட பிறகு தான் மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்டது தவறானது, இந்த மனிதர் மிகவும் நல்லவர் என கூறி உடனடியாக இஸ்லாத்தில் இணைந்தார். நம்முடைய அன்பு சகோதரி மீண்டும் பல கேள்விகளை கேட்டபோது, எனது மகள் பாடல் மூலம் இறைத்தூதரின் வாழ்க்கை வரலாற்று துணுக்குகளை இசைக்கும் போது அந்த பிரயாணி இஸ்லாத்தையும் முகமது நபி அவர்களையும் தாக்கியது ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டவுடன் அவர் ஷஹாதா கலிமாவை மொழிந்தார். அதைப் போல இன்ஷா அல்லாஹ் எனது அருமை சகோதரியும் ஷஹாதா கலிமாவை மொழிவார். சகோதரியின் இதயத்தை திருக்குமாறு தூய்மை மிக்க இறைவனை வேண்டுகிறேன். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார். இஸ்லாம் ஒளிமிக்க ஒரு கடந்த காலத்தை கொண்டது என்றார். ஆனாலும் அவர் ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்க வேண்டும், விசேஷமாக மதர்சாக்களில் இருக்க வேண்டும் என்கிறார். யார் இல்லை என்கிறார்கள்? நான் உங்களுடன் உடன்படுகிறேன், நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். வெளிப்படையாக இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது? முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த மதர்சாக்களில் வந்து படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு தெரியும் சகோதரரே, ஊடகங்கள் சொல்வதை சொல்கிறீர்கள். அதாவது மதர்சாக்கள் எல்லாம் தீவிரவாதத்தின் பள்ளிக்கூடங்கள் என்று ஊடகங்கள் சொல்கின்றன. ஊடகங்கள் தான், தாங்கள் அல்ல, ஊடகங்கள். மதர்சா என்றால் அரபியில் தர்சுக்குரிய இடம், ஒரு பல்கலைக்கழகத்தைப் போல. அதை நாங்கள் பள்ளிக்கூடம் என்கிறோம், கல்லூரி என்கிறோம், பல்கலைக்கழகம் என்கிறோம். ஆனால் ஊடகங்கள் அதை தவறாக சித்தரிக்கின்றன. நீங்கள் மதர்சாவிற்கு சென்றால் தீவிரவாதி ஆகிவிடுவீர்கள் என்கின்றன. தாங்கள் அல்ல, ஊடகங்கள். நான் கேட்கிறேன், இந்த உலகில் அதிகமாக படுகொலை செய்த முதல் ஆள் யார்? ஹிட்லர் தான். அவர் எந்த மதர்சாவிற்கு சென்றார்? எந்த மதர்சாவிற்கு சென்றார்? இன்று பாருங்கள், மாஃபியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். உலகின் உச்சத்தில் இருக்கும் இத்தாலியைச் சேர்ந்த அவர்கள் கடத்தல்காரர்கள். நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தினால் அந்த கடத்தல்காரர்கள், அந்த பெரிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் சிறைக்கு செல்கிறார்கள். கணக்கெடுத்தால் இவர்களில் எத்தனை பேர் மதர்சாவிற்கு சென்றார்கள்? எத்தனை பேர்? ஒரு சிறிய அளவு, ஒருவேளை ஒரு சின்ன சதவிகிதம். பெரும்பாலோர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றவர்கள், அதுவும் நவீன பல்கலைக்கழகங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு. ஆகவே அந்த பள்ளிகளை மூடிவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா? கல்லூரிகளை மூடிவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா? BA, BCom, BSc பட்டப்படிப்புகளை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், நானும் பள்ளியில் படித்தவன் தான். நீங்கள் திருட வேண்டும், கடத்த வேண்டும், நாட்டிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று பள்ளிகளில் சொல்லித்தரப்படுவதில்லை. அவர்கள் அந்த பள்ளியில் படித்தவர்கள், ஆயினும் அவர்கள் அந்த பள்ளியின் கருப்பு ஆடுகள். ஹிட்லரும் நவீன பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பார். ஆனால் 60 லட்சம் யூதர்களை கொல்லுங்கள் என்று அந்த பள்ளிக்கூடத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்கள் கருப்பு ஆடுகள். ஆகவே ஒட்டுமொத்தமாக
ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மதர்சாவிலிருந்து படித்துவிட்டு வெளிவருகிறார்கள். நத்வா, தேவ்பந்திலிருந்து ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள். அவர்கள் வெளிவந்து மக்களை கொல்வார்கள் என்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஊடகங்கள் இவ்வாறாக சித்தரிக்கின்றன. இப்போது நமது அரசாங்கம் சென்ற ஆண்டோ அதற்கு முந்தைய ஆண்டோ நத்வாவிற்குள் சென்றார்கள். சோதனையிடும் செயலாணையோடு சென்றது. சோதிக்க. எதை சோதிக்க? அதற்கு அலிமியா நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாராளமாக சோதியுங்கள் என்று அனுமதி வழங்கினார். எதை கண்டுபிடித்தார்கள்? ஒன்றுமில்லை. எப்போதாவது ஒரு நாள் 1,00,000 100,000 10 லட்சத்தில் 1 என எவனாவது ஒருவன் மதரசாவில் படித்துவிட்டு வெளியேறி தவறான செயலுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கலாம். அதற்கு அந்த மதரசா காரணம் அல்ல. பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள், நவீன கல்வியகங்களில், நவீன கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள், அங்கிருந்து BA, BCom, பொறியியல் மற்றும் மருத்துவ பட்டம் பெற்றவர்களே அதிக சதவிகிதத்தில் தவறான செயல்களை செய்பவர்களாகவும் பாவம் செய்பவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம். ஒளிவு மறைவற்ற தன்மையை பொறுத்தவரையில் நான் உங்கள் பக்கம்தான். எந்த மதரசாவும் வந்து சோதனையிடக் கூடாது என்று சொல்லவே சொல்லாது. எங்கள் பாடத்திட்டம் வெளிப்படையானது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கற்றுத்தருகிறோம். மாஷா அல்லாஹ், மதங்களின் ஒப்பாய்வை கற்றுத்தருகிறோம். எனது பள்ளிக்கூடத்தில் எனது மாணவர்களுக்கு சாதாரண இந்துவை விட அதிகமாக இந்து மதத்தை பற்றி தெரியும். சாதாரண கிறிஸ்துவர்களை விட அதிகமாக கிறிஸ்தவத்தை பற்றி தெரியும். சாதாரண முஸ்லிம்களை விட அதிகமாக இஸ்லாத்தை பற்றி தெரியும். ஏனென்றால் நாங்கள் அவை எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் தருகிறோம். ஒளிவு மறைவில்லாமல் இருப்பதை பொறுத்தவரையில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் உங்களை ஆதரிக்கிறேன். யாரும் எப்போதும் எங்களை வந்து ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என்று சொல்லவே மாட்டார்கள். வாருங்கள், குறை சொல்லாதீர்கள். எதிர்மறை எண்ணங்களோடு வராதீர்கள். வெளிப்படையான நெஞ்சத்தோடு வாருங்கள். ஒருவேளை உண்மையை அறிந்த பிறகு உங்களுக்கு ஹிதாயா கிடைக்கலாம். சொல்லுங்கள் சகோதரரே. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மதராசாக்களை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள். இந்த வாய்ப்பை தான் நான் வெளிப்படை என்று கூறுகிறேன். ஆகவே நீங்கள் வெளிப்படையாக நடத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் முழுமையாக நீங்கிவிடும். சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். நாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் வந்து படிக்கும் அளவுக்கு ஒளிவு மறைவின்றி இருப்போம். சகோதரரே, முதல் அழைப்பை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருகிறேன். IRF-ற்கு வாருங்கள். உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இஸ்லாமிய ஆய்வு மையத்தில் ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே சிறப்பான அமைப்பில் உள்ள ஒரு சில நூலகங்களில் இதுவும் ஒன்று. அதில் பலதரப்பட்ட மதங்களின் புனித நூல்கள் இருக்கின்றன. 200க்கு மேல் வித்தியாசமான அமைப்புள்ள பைபிள்கள் எங்களிடம் உண்டு. 50 வித்தியாசமான பதிப்புகளும் உண்டு. பகவத்கீதையில் மட்டும் 50 மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. வேதங்களிலும் ரிக் வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதங்களிலும் பல மொழிபெயர்ப்புகள் உண்டு. அரசாங்க நூலகத்தில் கூட இப்படி காண முடியாது. உங்களின் சிந்தனை மையங்களிலும் இது போன்ற நூலகத்தை காண முடியாது. நாங்கள் கற்பதையும் ஆய்வு செய்வதையும் ஆதரிக்கின்றோம். மற்றவர்களை ஒரு பக்கம் வையுங்கள். நான் முதல் அழைப்பை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருகின்றேன். நான் விமான டிக்கெட்டையும் கூட எனது செலவில் ஏற்றுக்கொள்கிறேன். IRF-ற்கு வாருங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆராய்வோம். நாம் எல்லோரும் இணைந்து சத்தியத்தை அறிவோம் இன்ஷா அல்லாஹ். மைக்கிற்கு முன்னால் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த தருணத்தில் எனது யோசனையை ஏற்றுக்கொண்டதற்காக நான் மீண்டும் நன்றி கூறுகிறேன் டாக்டர் நாயக் அவர்களே. தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்கு நான் விமான டிக்கெட்டை அனுப்புகிறேன். அடுத்த கேள்வியை கேளுங்கள் சகோதரரே. எனது பெயர்